கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் 62வது மலர் கண்காட்சி இன்று முதல் துவங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். இந்த ஆண்டு பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சியாக துவங்குகிறது. ஏற்கனவே பிரையன் பூங்காவில் 3 கட்டமாக நடவு செய்யப்பட்ட சுமார் 1.5 லட்சம் மலர்செடிகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பூக்கள் பூத்துக்கும் நிலை. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக 1 லட்சம் கார்னேஷன் மலர்களை கொண்டு மயில், பூண்டு, திண்டுக்கல் கூட்டு உள்ளிட்ட உருவங்களை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறிகளை கொண்டு சிறுத்தை, மலபாரணி உள்ளிட்ட உருவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர் செடிகளும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுற்றுலா பயணி வந்திருக்காங்க, அவங்க கற்றுக்கலாம். மேடம், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? என்னென்ன கிளாஸ் பார்த்தீங்க? எப்படி இருக்கு? என் பேர் ஷீபா உமாபதி. நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு நேற்று சம்மர் வெக்கேஷன் பசங்களுக்கு லீவ்லாம் விட்டாங்க. நேற்று வந்தோம். இன்னைக்கு தான் இங்கே வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து இந்த பார்க்கில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. உள்ளே வந்தால் பார்த்தா அவ்வளோ ஒரு பிரமிக்கும் வகையில் வந்து இருக்கு. என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து பூண்டரால செஞ்ச ஒரு ஃப்ளவர் இருந்தது. அதுக்கப்புறம் மயிலில் ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து நம்ம ஊரில் தாம்பரம், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க்கு அந்த மாதிரி தான், எல்லோவில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன், பர்பிள், வயலட் அது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களாலேயே மயில் அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு எலிஃபென்ட் யானை பண்ணியிருந்தாங்க. அந்த யானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பஞ்சவர்ண கிளி இருக்குது. அந்த பஞ்சவர்ண கிளி பார்த்தீங்கன்னா கொடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா வெரைட்டி கலர்ஸும் அந்த பஞ்சவர்ண கிளி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பூட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பனி சாரல், மெல்லிசா சாரல் வந்துட்டே இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயிலும் வருது. பார்த்தா கூட்டமும் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு நிம்மதியாக ரொம்ப நல்லா இருந்தது. பிரையன் பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்துக்குழும் மலர்செடிகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிப்பதாகவும், மேலும் கோடை விடுமுறை காலங்களில் இதமான காலநிலை சாரல் மழையுடன் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மேலும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.